கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சாலையில் இப்படி ஒருவனை போலீசார் தரவென இழுத்து சென்றதற்கு கோபப்படுவதற்கு முன் இவன் செய்த காரியத்தை கேட்டால் நமக்கே ஒரு நிமிடம் ஆத்திரம் ஏறும். வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே சாலையில் போதையாசாமி ஒருவன் தள்ளாடியபடியே சென்றிருக்கிறார். அப்போது பயணிகளை ஏற்றி வந்த ஆட்டோ அந்த ஆசாமியை லேசாக உரசி சென்றதாக கூறப்படுகிறது. போதை ஏறிய மண்டையில் டென்ஷனும் ஏறியதால் அந்த ஆட்டோவை ஓடி சென்று நிறுத்தி அதன் ஓட்டுநரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநரை அந்த போதையாசாமி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ரோந்து பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் போதையாசாமியிடம் நடந்ததை கேட்டபோது உடனே சாலையில் படுத்துக்கொண்டு காலையும் பிடித்துக்கொண்டு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்கை அரங்கேற்றினான் அந்த போதை ஆசாமி. காலை உடைச்சு இவ்வளவு நேரமா நின்னு வேடிக்கை பாக்குறாங்க, வெயில்ல இப்படி உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறாங்க என குமுறிய அந்த ஆசாமி பட்டாரென போக்குவரத்து காவலரின் கால்களில் ஓங்கி அடித்தார். இதனால் சுல்லென கோபமடைந்த போலீசார் அவனை எச்சரித்தனர். ஆனாலும் அட்டங்காத அந்த ஆசாமி ஒருமையில் மட்டுமில்லாது ஆபாச வார்த்தைகளிலும் போலீசாரையும் ஆட்டோ ஓட்டுநரையும் திட்டினார். போலீசாரை சற்றும் மதிக்காமல் நடு ரோட்டில் மல்லாந்து படுத்த அந்த போதை ஆசாமி திடீரென எழுந்து வேட்டி அவிழ ஒற்றை காலில் ஆட்டம் போட்டபடியே ஓடும் ஆட்டோவில் ஏற முயன்று கீழே விழுந்து பல்ப் வாங்கினார். அங்கு வந்த சட்டம் ஒழுங்கு போலீசாரிடமும் போதை ஆசாமி ஆட்டம் போட்டதால் தங்கள் பாணியில் சுளுக்கெடுத்து தரவென இழுத்து சென்று சாலையோரத்தில் அமர செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர் போதையில் இருந்ததால் அவனது உறவினரை வரவழைத்து எச்சரித்து அவரோடு வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.